கடவுள் தன்னை மறுக்க முடியாது. தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தன்னையே மறுதலிக்க அவரால் இயலாது. நம்ம யாரையெல்லாம் மறுதலிப்போம்? யாரையெல்லாம் மறுதலிப்பீர்கள்? யாரையுமே மறுதலிச்சது இல்லையா? சண்டை போட்டா அடுத்த செகண்டே நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிஞ்சது. நீ யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். இந்த யாரோ அதுதான் தெரியவில்லை எத்தனை நாளைக்கு என்று சொல்லி. ஆனால் கடவுள் தன்னையே மறுதலிக்க அவரால் இயலாது. நம்ம யாரை வேணாலும் மறுதலிப்போம், நம்மையே மறுதலித்துக் கொள்வோம். ஏன் தெரியவில்லை, எப்படி தெரியவில்லை. ஆனால் நம்முடைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று நாம் நம்மை மறுதலித்துக் கொள்ளுவோம். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. அப்போ ஏன் கடவுள் தன்னை மறுதலிக்க அவரால் இயலாது? ஏன்னா ஒரு கடவுள், அவ்வளவுதான். நமக்கு இறையல்பு இருக்கிறதா? இறையல்பு நம்மிடம் இருக்கிறதா? இருக்குது, இல்லை. ஆமா, ஆனா இல்லை. இருக்கு. இந்த இறையல்பை நம்ம என்ன செய்கிறோம்? நமக்குள்ளார புகுத்தி கொள்ளுகிறோம். நம்ம மளிகை சாமான்லாம் வாங்கி எப்படி டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கிறீங்க இல்லையா? காத்து போகாம நல்லா அடைச்சி வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த இறை இயல்பை நமக்குள்ள புகுத்தி கொள்கிறோம். அது வெளியில் எடுத்தலாம், உள்ளேயும் போட்டுக்கலாம், தூக்கி வெளியிலையும் போட்டு விடலாம். அப்போ அந்த இறை இயல்பை நாம் உள்ளதான் வச்சு தான் ஆகணும், நம்ம தான் வாங்கி வைக்கணும். ஆனால் கடவுளுக்கு அப்படி இல்லை. அந்த இறை இயல்பு அந்த அவரிடம் இருக்கிறது. அவரை அவர் மறுதலிக்க முடியாது. ஆனால் அவரை மறுதலித்தார்கள், மறுதலித்து கொண்டிருக்கிறோம். அவரை மறுதலித்தார்கள். பேதுரு மறுதலித்தார். ஒன்று காட்டி கொடுத்துச்சு, ஒன்று மறுதலிச்சிச்சு, ஒன்று காட்டி கொடுத்துருச்சு, ஒன்று மறுதலிச்சிச்சு. 10 அடுத்த 10 என்ன செஞ்சிச்சு? விட்டுப்புட்டு ஓடிருச்சு. அவ்வளோதான். ஒன்று காட்டி கொடுத்தது, ஒன்று மறுதளித்தது, 10 விட்டுப்புட்டு ஓடிருச்சு. மேலாடையை கூட விட்டுட்டு ஓடுகிற அளவிற்கு விட்டுட்டு ஓடிருச்சு. இந்த 3ல் நாம் எதை செய்வோம்? 3ஐயுமே செய்வோம். பாகுபாடெல்லாம் இது 1 போதும் 2 வேண்டாம், இல்லை 2 மட்டும் போதும் 1 3 வேண்டாம், அப்படியெல்லாம் இல்லை. 3ஐயுமே காட்டி கொடுக்கணுமா? இயேசுவே, சரி. மறுதளிக்கணுமா? சரி. விட்டுட்டு ஓடிடணுமா? சரி. 4 5 மணி 5:15 இங்கே யார் இருப்பா? பாவப்பட்ட சாவியாரும் அதுலேயும் பாவப்பட்ட நற்கருணை நாதரும் தான் தனியாக இருப்பார்கள். ஏன்னா அவரை அவர் மறுதலிக்க முடியாது. நான் என்னையே மறுதலித்துக் கொள்வேன், எங்கள் வீட்டில் யாரை வேணாலும் மறுதலிப்பேன், கடவுளை வேண்டுமானாலும் மறுதலிக்க தயாராக இருப்பேன், எனக்கு ஆதாயம் வருகிற பொழுது. அது அப்படி அல்ல. ஆனால் கடவுள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை மறுதலிக்க மாட்டார். திருமுழுக்கு கொடுத்தேன், ஆம் என் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறான் என்று கண்டிப்பாக சொல்லுவார். அது இல்லை என்று சொல்ல முடியாது. கடவுள் தன்னை
மறுக்க முடியாது. அடுத்ததாக, கடவுளை யாரும் சோதிக்க முடியாது. கடவுள் யாரையும் சோதிக்க மாட்டார். கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லும்போது என்ன சொல்றோம்? நம்ம சோதனைக்கு உட்படுத்துறாரா? ரொம்ப வருஷமா அதை மாத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பழைய மொழிபெயர்ப்பில் என்ன இருக்கும்? பழைய மொழிபெயர்ப்பு பழைய மொழி 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது. சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை, அதுதான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சின்ன பையனா இருக்கும் பொழுது படிச்சது. ஆமா இல்லையா? நிறைய பண்ண பழசு மறந்து போச்சு. இப்போ பழசு சொல்றோமா புது சொல்றோமான்னு நமக்கே தெரியுதில்ல. நாங்கள் 4 படிச்சிருக்கிறோம். விசுவாச பிரமாணம் 4 படிச்சிருக்கிறோம். 4 மொழிபெயர்ப்பு. இப்போ 4ல் எதை சொல்றோன்னு எனக்கு தெரியுதில்ல. சொல்லும் பொழுது ஒவ்வொன்று வந்துடும். அச்சிஸ்டர்களுடைய அப்படின்னா சமூக பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, விரும்புகிறேன். அதான் அப்போ சொன்னது. அதுக்கப்புறம் புனிதர்களுடைய, அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றையும் அங்கங்கே மாறி 4 மொழிபெயர்ப்பு வந்துருச்சு. பருவத்துக்கு கிடைக்கிற பிதாவும் 3ன்னு நினைக்கிறேன். அருளிந்த மரியே 3ன்னு நினைக்கிறேன். புனித மரியே அது அந்த இது மாற்றி வந்துச்சு. அச்சிஷ்ட மரியாயே இருந்தது, புனித மரியேன்னு சொல்லி அந்த இதில் மாற்றி வந்தது. எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பல சமயங்கள் நமக்கு மறந்து வருது. பழசு கொஞ்சம் ஞாபகம் வரும். நன்மை கொடுக்க போகும்போது வேறு வழியே இல்லாமல் பழசு சொல்லுவோம். வீடுகளில் வயசானவங்களுக்கு நன்மை கொடுக்க போகும்போது 80 வயசு 90 வயசில் நான் புதுசாக ஆரம்பிப்பேன். அவங்க பழசு சொல்லுவாங்க. படுத்துட்டு எந்திரிக்க முடியாமல், சரி சொல்ல முடியாமல் சொல்கிறாங்களேன்னு அங்கே பழசு சொல்லுவோம். இங்கே வந்தோடனே பழசும் வரும் புதுசு வரும். நடுவில் ஒரு லைன் பழசு வரும், ஒரு லைன் புதுசு வரும். அது என்ன பண்ணுறதுன்னா தெரியல. அந்த சோதனை நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. அப்போ கடவுளை யாரும் சோதிக்க முடியாது, கடவுள் யாரையும் சோதிப்பது இல்லை. யாக்கோப்புக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுள் சோதனைக்கு உள்ளாகிறது இல்லை, அவரும் யாரையும் சோதிப்பது கிடையாது. அப்படி என்றால் அழகை அவரை சோதித்ததா? சோதிச்சதா சோதிக்கலையா? சோதிக்க முயற்சி செய்தது. நம்மையும் சோதிக்கிறது இல்லை, சோதிக்க முயற்சி மட்டும்தான் செய்யும். அது முயற்சி செஞ்சுச்சுன்னா நம்ம விழுந்துருவோம், அவ்வளோதான். ஒரு பதில் சொல்ல மாட்டோம். சரி எதுக்கு எடுத்தாலும் சரி அவ்வளோதான். பிசாசு எது சொன்னாலும் ஏன் அது அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள வலியும் வேதனையும் கஷ்டமும் அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வரும். இப்போ சோதனை வருகிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? சோதனை வந்ததுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? சோதனை வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? சோதனை வரும்போது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சோதனை வர்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். சோதனை வரும் பொழுது சுகர் வந்துட்டு 400 500 இருக்குது வீட்டில், முன்னாடி நல்லா என்னது
ஜிலேபி நல்லா ஜீரோவில் ஊற வச்சு, இல்லை குலோப்ஜான் நல்லா ஜீரோவோட அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ சோதனை வருது, அப்போ என்ன செய்யணும்? சாப்பிடாம இருக்கணும்னு அட்லீஸ்ட் சொல்லிக்கவாது செய்யணும் இல்லையா? அதுதான் சோதனை வரும் பொழுது, ஐயோ நல்லா இருக்குதே, நல்லா கடை பேருனது இல்லை, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்டும் அப்புறம் இன்னொன்று இருக்கு கோயம்புத்தூர்ல, இல்லை அது கொஞ்சம் கௌரி கிருஷ்ணாவும் இல்லை, இல்லை அது ஆர்எஸ் கொடுத்துட்டு இருக்கும் இல்லை, அதுக்கு சரி பேர் வரல, பேர் வரும்போது சொல்றேன். அங்க வந்துட்டு அந்த லட்டு வந்து நல்லா இருக்கும், இருக்கிறதுலே நெய் மட்டும்தான் ஊற்றிருப்பான், வேற எதுவுமே ஊற்றிருக்க மாட்டான். அதனால இருக்கும் அந்த அது. சரி கிருஷ்ணா ஸ்வீட்ல மைசூர் பாக்கு வந்துச்சுனாலே நெய் மட்டும்தான் ஊற்றிருப்பான், வேற மிக்ஸ் இது கலப்படமே இருக்காது, சுத்தமான நெய். அதை பார்த்த உடனே சோதனை வரும். அப்போ என்ன சொல்லணும்? சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவாது செய்யணும். அதான் சோதனை வருகிற பொழுது செய்யக்கூடாது, சோதனையில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லணும். சோதனை வர்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், சோதனை வரும்போது அதை சொல்லணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? சோதனை வரும்போது விழுந்துருவோம். சோதனை விழுந்ததுக்கு அப்புறமா என்ன செய்வோம்? எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஐயோ அப்படி சொல்லிட்டு அழுவோம், ஐயோ தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சோதனை விழுந்த உடனே ஒரு குலோப்ஜானுக்கு 2 குலோப்ஜான் போச்சுன்னா அரை மாத்திரை ஒன்றாகும், 1 அப்புறம் 2 ஆகும், அப்புறம் இன்சுலின் போடுற அளவுக்கு வந்துடும். அதுதான் ஒரு சாதாரண எடுத்துக்காட்டு. சோதனையில் விழுந்துட்டோம்னா அற்ப பாவம் செஞ்சோம்னா உத்தரிக்கிற ஸ்தலம், சாவான பாவம் செஞ்சோம்னா இன்சுலின் போடுற மாதிரி நரகம், அவ்வளவுதான். அப்போ கடவுளை யாரும் சோதிக்க முடியாது. அப்ப கடவுளை சோதிக்க சாத்தான் வந்தது, சோதிக்க முயற்சி செய்தது. ஆனால் அந்த சோதனையில் அவர் விழவில்லை, வெற்றி அடைந்தார். ஆனால் நம்மை சோதிக்கிற பொழுது சட்டுன்னு விழுந்துருவோம், எந்திரிக்க மாட்டோம். அதுதான். அப்போ நம் சோதனையில விழக்கூடாது என்று சொல்லி நாம் நமக்குள்ளேயே தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நமக்கு எப்படி தெரியும் கடவுள் சக்தி வாய்ந்தவர்னா, நான் சோதனையில விழமாட்டேன் என்று சொல்லி அட்லீஸ்ட் 4 தடவையில ஒரு தடவையாவது தாண்டி வந்தோம்னா கடவுள் சக்தி வாய்ந்தவர் என்பதை நிரூபிக்கிறோம். முதல் தடவையே விழுந்துட்டோம்னா நமக்கும் சக்தி இல்லை, கடவுளுக்கு சக்தியிலே நாம் சொல்ல முடியாது. ஆனால் அதை நாம் பயன்படுத்தவில்லை என்பது தெளிவாகும். எனவே கடவுளை யாரும் சோதிக்க முடியாது. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வந்தது என்று யாரும் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கடவுளிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா, ஏனெனில் கடவுள் தீமையில் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை, யாரும் அவரை சோதிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்ப நம்ம சோதனைக்கு உட்படாதபடி விழிப்பா இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். அவர் அதிகாலையிலே எழுந்து ஜெபித்தார். அப்ப நம்ம எத்தனை மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும்? ஜெபிச்சா போதும். அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்காட்டி கூட பரவாயில்லை. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று கடவுள் பார்க்க மாட்டார். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிச்சேன்னு பார்க்க மாட்டார். ஜெபிச்சையா இல்லையாங்கிறதா முதல்ல பார்ப்பார். அங்கேயே நாம் என்ன ஆயிடுவோம்? அடிபட்டுருவோம். அதுக்கப்புறம் 4 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 6 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 10 மணிக்கு எந்திரிச்சா என்ன, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் ஜெபிக்கிறோமா இல்லையா? அதுதான். சோதனை வரும். ஜெபமாலை சொல்லும் போது என்ன சோதனை வரும்? தூக்கமா வரும். சும்மா இருக்கும்போது தூக்கம் வராது. அப்படிதான் சொல்லுவாங்க, தூக்கம் வரலையா
சரியா ஜெபமாலை சொல்லு, படுத்துட்டே ஜெபமாலை சொல்லு. 2வது 10 மணி தாண்டறதுக்குள்ள நீங்கள் பரலோகம் போயிடலாம். 7வது விண்ணுலகத்தையும் தாண்டி போயிடலாம். அதுதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சோதனைக்கு உட்படாதபடி நம்மை கடவுள் சோதிக்க மாட்டார். சோதனையில் நம்மை விழவிடாமல் பார்த்து கொள்ளுவார். அதை எப்போ போப்பாண்டவர் மனசு வந்து மாத்துறாரோ அது வரைக்கும் நம்மளை சோதனை விழாதபடி பார்த்து கொள்வோம். வெறும் தேநீர் அருந்துவிட்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒருவர் இருவர் கொஞ்சம் உங்கள் கோயிலில் நற்கருணை பிரசன்னம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது.